அம்மாட blessing கட்டாயம் இருக்கும். I'm so proud of you. Number 1. வணக்கம், இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து ரஜீபன் என்ற இளைஞன், அதாவது ஒரு கால் இல்லாத ஒரு இளைஞன் ஸ்ரீலங்கா கொட்டலன் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே 1-2 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில தனக்கென்று சொல்லி ஒரு முத்திரையை பதிச்சிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நல்ல ஒரு திறமையான ஒரு கலைஞனாகவும் பார்க்கப்படுகிறார். அற்புதமான நடனம் அவருடைய, உண்மையிலேயே பார்வையிடும் பொழுதே அற்புதமாக இருக்கு. அப்படி ஒரு திறமையானவர். ஆனால் இவர் இந்த இடத்துல நிற்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால இவருடைய தாயாரின் வலிகள் தான் காணப்படுது. இந்த இடத்துக்கு அவரை அனுப்புறதுக்காக தாய் எத்தனையோ இடத்துல கடன்பட்டு கஷ்டப்பட்டு தான் அனுப்பியிருக்கிறார். அவருடைய அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்றதற்காக தாய் பாரிய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார். தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவரும் ரஜீபனுக்கு உங்களுடைய ஆதரவை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். ஒரு பாதி பறி போனதே அம்மா, தனிமை நிலையானதே, கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டுமா. அம்மாட blessing கட்டாயம் இருக்கும். I'm so proud of you. ඔයා පල්ලෙහාට යනවා, ඔයා මෙහෙම කරා ඔයාගේ අම්මට. This is that beautiful. මේ සිංහල පපුවෙන් මේ සුපිරි දෙමළ කොල්ලට இவருடைய இந்த வெற்றி பயணம் தொடர வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஆதரவும் உதவியும் கட்டாயம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அதனால நான் இதுல அவருடைய தொலைபேசி இலக்கத்தை இணைச்சிருக்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு நேரடியாக கதைத்து பேசி அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பும் உள்ளங்கள் உதவி செய்ய முடியும். அதே நேரம் ஆதரவையும் நீங்கள் நேரடியாக தெரிவிக்க முடியும். இதிலே நான் கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு மேற்கொண்டு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் கதைத்து பேசி அவர்களுக்கான உதவிகளையும் வழங்கிக் கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.